அண்ணான்னாலும் அரையண்ணான்னாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எடுத்துக்கோ. ஏன்னா புஷ்பா காசு அவங்க என்னமே சட்டையெல்லாம் அவுத்துனுங்க. சிண்டிகேட் மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்தேன். நீ அப்புறம் எது வேணா அவுத்துக்கா. என்ன நடந்தது தேவசேனா அப்படின்னா நம்ம பிரபாஸ் ராக்கி பாய்க்கு வந்து மே கம் இன் அப்படின்னா யஷ்வரோட ஞாபகம் வந்துடணும். ஷாருக் சாருக்கு பேசுறாருன்னு மீனம்மா அப்படின்னும் போது ஷாருக் சார் வாய்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அடிமுட்டா நாய்களா, நீங்க போ சொன்னதுனால நான் போலடா, எனக்கா தோணுச்சு போனேன். ஏந்தி புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர், நீ எதுக்கும் அடங்காதவன். இதே டைலாக் இப்ப பார்ட் 2ல பேசுறாரு. ஆனாலும் அரையனாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எடுத்துக்கோ. ஏன்னா புஷ்பா காசு அவங்க. ஷிவலியே என் பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகுன்னு உனக்கும் பார்க்கும். என்னமே சட்டையெல்லாம் அவுத்துனுங்க. சிண்டிகேட் மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்தேன். நீ அப்புறம் எது வேணா அவுத்துக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபைட் தான் இருக்கும். ஆமா ஆமா, மற்றது எல்லாமே சீன்ஸ் டயலாக் அவ்வளோ கிரிப்பிங்காக கொண்டு போயிடுச்சு. ஸோ நாங்கள் பேசின எல்லா டைலாக்குமே அதில் இருந்தது. அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்கன்றது தான் பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஓகே, பட் அந்த பர்டிகுலர் டைலாக் பேசும்போது எங்களை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா ஒரு கேரக்டராக இவ்வளோ நாள் அவமானப்பட்ட ஒருத்தர் ஏன் அந்த லேடி வேஷம் போட்டு ஒரு அம்மன் மாதிரி ஒரு வேஷம் போட்டு பண்ணுறாருங்கிறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று 4 டைலாக் தான் ஆடியன்ஸ்க்கு அது புரிஞ்சு கை தட்டினாங்க. ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி அல்லு அர்ஜுன் சாருக்கு வரும்போது புஷ்பா 2லயே எனக்கு தெரியாது 3யோட லீடு இருக்கு. கிளைமேக்ஸ்ல அந்த மேரேஜ் சீனோட தான் எங்களுக்கு டப்பிங் முடிஞ்சிடுச்சு சார். நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. புஷ்பா ஃபர்ஸ்ட் பேசும்போதே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா மதன் கார்கி சாருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அல்லு அர்ஜுன் சார் என்ன ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரோ அதை இங்கே ரீக்ரியேட் பண்ணும்போது இன்னும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பராஜ் தமிழில் பேசும்போது ரா வராது அப்படின்னு டிசைட் ஆகிடலான்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது எல்லா டைலாகுமே ரா வராது. பேர் புஷ்பராஜ், ரா இருக்கு, ஸ்ரீவல்லி ரா இருக்கு, சந்தனக்கட்டை, மரம், இந்த மாதிரி எல்லா டைலாகுமே ராய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரா இல்லாமல் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு மதன் கார்கி சாரோட ஐடியா. சார் ரொம்ப ஜாலியாக ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னா எல்லா டைலாக்லையுமே ரா இருக்கு. சிவல்லிய துட்டு வாங்கிட்டா சிரிச்ச பாப்பா நீ கேசுவா துட்டு வாங்கிட்டாடா சிரிக்க சொன்ன பப்பிசே மாக்கிட்டே கேசுவா நான் என்ன ஜாலி டி மாயா மாதிரியான்னு கூட கேட்க முடியாது மாயா அப்படின்னு. ஸோ ஒரு டயலாகும் பேசும்போது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது சார். ஓகே ஓகே, ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ல. ஒருவேளை சில பேர் தெலுங்குல பார்த்துட்டு வந்தா என்னப்பா தெலுங்குல அவர் அப்படி பேசவே இல்லைன்னா தமிழ் டப்பிங்ல மட்டும் ஏன் அந்த மாதிரி பேசுறான்ற ஒரு கேள்வி இருக்கும். பட் அவரோட ஆட்டிடியூடுக்கு அந்த ஒரு ஃபேஸ்க்கு எல்லாம் பயங்கரமா அது சூட் ஆச்சு. உங்களுக்கு அது ஒரு பயம் இருந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்க்கும்போது? ஒரு வேளை இது சிம்பிளா சொல்லிடுவாங்க எல்லாமே நல்லா இருக்கு, வாய்ஸ் சூட் ஆகல பண்றது. ஆமா கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அந்த பயம் டப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டயலாக் போற வரைக்கும் இருந்தது. பட் மதன் கார்கி சார் கொடுத்த அந்த தைரியம் அவருக்கு தெரியும்ல, அது நம்ம ப்ராஜெக்ட்டுங்கிறத தாண்டி அது அவரோட ப்ராஜெக்ட், அவரோட ரைட்டிங். ஸோ எந்த அளவுக்கு சுகுமார் சாருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே அளவுக்கு தமிழ்ல கார்கி சாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா டைலாக் ரைட்டிங் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அது அவரையும் பாதிக்கும்னு தெரியும். ஸோ அதையும் மீறி நம்ம சேலஞ்ச் எடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணலான்னு சொல்லும் போது நமக்கு இன்னும் சந்தோஷமாயிடும். ஏன்னா மொனோட்டனஸாக ஒரு டப்பிங் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சேலஞ்ச் வரும்போது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ பேசணும், அந்த தியேட்டரில் போய் அதோட ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்த உடனே பார்ட் 1ல் ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஓகே, அவர் ஏதோ ஒன்று செட் பண்ணணும்னு நினைச்சாரு, அது செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பியா இருந்தது. சரி, இப்போ நார்மலா இப்போ நீங்க ஸ்லோவா பேசுற டைலாக் அதெல்லாம் சரி, புஷ்பா 1லயே நிறைய டைலாக்ஸ் பயங்கர ஹார்ஷா கோவத்தோட, அந்த கோவமும் நீங்க கரெக்டா பட வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளும் மிஸ் ஆகாம கேட்க வேண்டியது இருக்கும். ஆமா, அது எவ்வளவு கஷ்டம். சரி, நிறைய டேக்ஸ் போகுமா இல்ல எப்படி கோப்ப பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நிறைய டேக்ஸ் கண்டிப்பா போகும் சார். ஏன்னா நம்மள மீறி நம்ம ரெகுலரா பேசிட்டு இருக்கும்போது ரெகுலரான்னு நான் சொல்றேன் ரா வந்துருது. இப்போ டைலாகா பேசும்போது ரெகுலரான்னு சொல்ல முடியாது, ரெகுலரா அப்படின்னும் போது கிளாரிட்டியும் வரணும். ஓகே, ரொம்ப கலாய்க்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, அந்த கேரக்டர் மிஸ் ஆகக்கூடாது, எமோஷன் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ நிறைய டேக் போகும் சார். அது கிளியராக கேட்குதா அப்படின்னு எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அந்த டேக் போய்கிட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இது கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக டேக்ஸ் எடுத்த ஷார்ட்னா ஒரு சீன் என்ன சார்? அழுதுகிட்டே பேசுவார்ல, நான் கொடுத்தது ஒரே ஒரு சைன்டா, அதில் அவரோட ஒரே ஒரு போட்டோ,
அதை கூட புனின்னு போயிட்டாங்கடா அப்படின்னு அந்த ஒரு கிரை சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் பேசும்போது ஏன்னா எமோஷன் கேரி ஆகணும், நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபன் ஆகிடக்கூடாது, ரா இல்லாமல் பேசணும், அவரோட டோனில் பேசணும். நார்மலாக நம்ம கத்தி பேசும்போது நம்ம அவரோட அல்லு அர்ஜுன் சாரோட அந்த ஒரு டிஞ்ச் என்ன இருக்கோ, அது அவரோட டோன் என்ன இருக்கோ அதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணிட முடியும். இந்த காலே என்னது, இந்த காலம் என்னது, என் கால் மேலே நான் கால் போட்டுக்க, உன் முதலாளி மேலேயே போட்டுக்க அப்படின்னும் போது அவரோட வாய்ஸை ஓரளவுக்கு கொண்டு வந்துட முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்கில் பேசும்போது கொஞ்சம் எமோஷனலாக பேசும்போதும் அவரோட வாய்ஸில் வரணும், கிளாரிட்டி வரணும், டைலாக் புரியணும், எமோஷன் கன்வே ஆகணும். எல்லா டைலாக்குமே மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எமோஷன் ஷவுட்டிங் டைலாக் எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். கிரேட் சார். ஸோ புஷ்பா 1 ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 to 4 years கிட்ட 3 years மேலே இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் போது அது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க சேகர் சாரை டப்பிங்க்குன்னும் போது அது திரும்ப எப்படி அந்த ஞாபகங்கள் எல்லாமே டக்குன்னு வந்துருச்சு சார், சுவிட்ச் போட்ட மாதிரி? வந்துருச்சு சார், வந்துருச்சு. அதை தாண்டி வந்து ஸ்கிரிப்டிங்க்கு வந்து முதல்ல கார்கி சாருக்கு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. சரி சரி. ஸ்கிரிப்ட் வந்த உடனே வீடியோக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் வந்துருச்சு அவருக்கு. ஸ்கிரிப்டை பார்த்த உடனே கார்கி சார் சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் அப்படின்னாரு. புஷ்பாவில் ஒன்று பண்ணிட்டோம், மறுபடியும் என்ன சேலஞ்ச் அப்படின்னு யோசிச்சுட்டு போனால் இதில் வந்து அவர் டோனை எங்கேயுமே ரைஸ் பண்ண மாட்டார். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோனை எங்கேயுமே ரைஸ் பண்ண மாட்டார். புஷ்பாவோட அவர் கூலி, ஃபர்ஸ்ட்ல கூலி எப்படி பேசுவாரோ அந்த டோனு அந்த ஆட்டிடியூட்லேயே இருப்பார். இப்போ ரூல், புஷ்பா த ரூல், அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அவர் டோனையும் ஒரு இது போட்டுட்டு பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அடிமுட்டா நாய்களா, நீங்கள் போக சொன்னதுனால நான் போகலடா, எனக்கா தோணுச்சு போனேன். ஏந்தி புஷ்பானா ஃப்ளவர் நினச்சிங்களா, ஃபயர், நீ அவ எதுக்கும் அடங்காதவன். எமோஷன் டைலாக்லேயே ஒரு சின்ன அவரோட டோன் இருக்கும். இதே டைலாக் இப்போ பார்ட் 2ல பேசுகிறாரு. ஓகே. அவனுக்கு சேர வேண்டிய பைசா, டோனே மாறுது, ஆனால் அவரோட டோனில் இருக்கணும். டெப்த் மாறிடுச்சு, ஆட்டிடியூட் மாறிடுச்சு. அவனுக்கு சேர வேண்டிய பைசா ஆனாலும் அரையானாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எடுத்துக்கோ, ஏன்னா புஷ்பா காசு அவங்க இருக்கும்போது அவரே ஒரு சேலஞ்ச் வச்சுட்டாரு நமக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது தான் இவர் ஏன் மதன் கார்கி சார் இன்னொரு சேலஞ்ச் உங்களுக்கு வெயிட் பண்ணதுன்னு சொன்னார்னு அப்போ தான் புரிஞ்சுது. பேஸில் அவரோட டோனை மேட்ச் பண்ணிட்டே போனோம். அவர் அந்த இது மாதிரி பேசுகிறார்ல, ஷிவலியே என் பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகுன்னு உலகம் பார்க்கும். இது அந்த இது வச்சுட்டு பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலில் கிளாரிட்டியோட பேசணும். ஸோ உண்மையிலே செம சேலஞ்சாக இருந்தது. அது எடுக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருக்கு. ஒரு 2 hour 2.5 hour படம் கூட பண்ணலாம். கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்குறதே ஒரு 3 hour 20 நிமிஷம் படம். நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த டாபிக் மட்டும் தான் பேசுனீங்களா, இல்லை எடிட் பண்ண போர்ஷனுக்கும் பேசியிருந்தீங்களா சார்? சார் ஆக்சுவலி நாங்கள் பேசின எல்லாமே வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், என்னடா டப் பண்ணும்போது எங்களுக்கு எந்த சீனுமே போர் அடிக்கிற மாதிரி தோணும். சரி சரி. ஸோ பறந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பறந்துடுச்சு. செகண்ட் ஹாஃபும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃபைட் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். மற்றது எல்லாமே டைலாக் அவ்வளோ கிரிப்பிங்காக கொண்டு போயிடுச்சு. ஸோ நாங்கள் பேசின எல்லா டைலாக்குமே அதில் இருந்தது. அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்கன்றது தான் பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஓகே. ஸோ புஷ்பாவை பற்றி வந்த மீம்ஸில் இப்போ செகண்ட் டே நிறைய பேர் போடுறது என்னன்னா, இந்த சாரி சீன் வரும்போது கண்டிப்பா என்னதான் எடுத்தாலும் கிரிஞ்சா தான் இருக்க போகுது, கிண்டலுக்கு கேலிக்குள்ளாக. சரி சரி சரி. ஆனா படத்தை பார்த்துட்டு யாருமே அப்படி சொல்ல, ஏன்னா அது அவ்வளோ ஒரு பாம்பிங் சீனா ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த ஆட்டிடியூட் ஒரு கேரி பண்ணது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ கோவம், அந்த ஆக்ரோஷம் எல்லாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி டப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீன் பார்க்கும்போது எப்படி சார்? சுகுமார் சார் வந்து பெஸ்ட் ரைட்டர் நமக்கு தெரியும் சார். அல்லு அர்ஜுன் சாரோட லைஃப்லேயே அவர் தான் வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தாருன்னு சார் நிறைய இதில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு வந்து ரீசன் இல்லாமல் இருக்காது அப்படின்னு நமக்கு மைண்டில் உள்ளூர ஒன்று ஓடும். அந்த சீனாக டப்பிங்க்கு வரும்போது பார்க்கும்போது நீங்கள் இப்போ படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம உடனே டைலாக் சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. பட் அந்த பர்டிகுலர் டைலாக் பேசும்போது எங்களை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா ஒரு கேரக்டராக இவ்வளோ நாள் அவமானப்பட்ட ஒருத்தர் ஏன் அந்த லேடி வேஷம் போட்டு ஒரு அம்மன் மாதிரி ஒரு வேஷம் போட்டு பண்றாருங்கிறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று 4 டைலாக் தான் ஆடியன்ஸ்க்கு அது புரிஞ்சு கை தட்டினாங்க. ஸோ சுகுமார் சாரோட பிரில்லியன்ஸ் சார் அது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பக்கம் புஷ்பாவோட அந்த ஒரு கோவத்தை வெளிக்காட்டிங்க, சென்டிமெண்ட்லாம் காதல் காட்சிகள் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1ல கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா அது வந்து சில பேர் சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி. பார்ட் 2 இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ராஷ்மிகா அவங்களோட கேரக்டராவே செமையா இருந்துச்சு, சூப்பர்வா பண்ணிட்டாங்க. எப்படி இருந்துச்சு? இதுல என்ன டிஃபரன்ஸ்? அதுல வந்து பின்னாடியே போறான், லவ் பண்ணும் அதெல்லாம் சொல்றான். இங்க வந்து ஷீ இஸ் ஹிஸ் வைஃப்,
ஆமா. அப்ப எப்படி அந்த ஒரு காதல் மாறி? அதான் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து லவ் பண்ணுவாளா இல்லையான்னு தெரியாது, பாப்பாளா இல்லையான்னு தெரியாது, கேசவா பாச்சா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இதுல அப்படி இல்லை, ஒய்ஃப் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்யோனம், அந்த ஊடல் வந்து 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. டயலாகவும் காக்கி சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எங்களுக்கு அந்த லவ் சீன்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு விட்டாரு. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண உடனே இதெல்லாம் மட்டும் இப்படி ஒரே டேக்ல பேசுறீங்க அப்படின்னாரு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு சார், ஃபன்னா இருந்தது. அந்த சீன்லாம் பேசும்போது ஃபன்னா இருந்தது. பிளஸ் காக்கி சாரோட இன்புட்ஸும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அதை சொல்லும் போதே அந்த டப்பிங்கே வந்து அந்த டப்பிங் என்வாயன்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு ஆயிடும் சார். அப்பவே தெரியும் இங்கே இவ்வளோ ரசிக்கிறோம், ஒரு 500 பேரோட பார்க்கும்போது இது இன்னும் எலவேட் ஆகும் அப்படின்னு மைண்டுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகே, ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக் டயலாக் இப்ப பார்ட் 2ல என்னமே சட்டையெல்லாம் அவுத்துனுங்க, சிண்டிகேட் மீட்டிங் இருக்கு போயிட்டு வந்தேன், நீ அப்புறம் எது வேணா அவுத்துக்கா. சரி, இப்போ புஷ்பா உங்களுக்கு தியேட்டர்ல போய் நீங்க பாக்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒருத்தவங்களுக்கு அல்லு அர்ஜுன் தெரிவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு சுகுமாரோட ரைட்டிங் தெரியும், மியூசிக் தெரியும். உங்களுக்கு பர்சனலா எப்படி இருக்கும் பார்க்கும் போது? அந்த உங்களோட குரல் படம் முழுக்க கேட்குது, அந்த ஒரு கரகோஷம் எல்லாமே சொன்னா பயமா இருக்கும் சார். ஏன்னா பெரிய ஹீரோக்கு பேசுறோம், அவங்க ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம தமிழ்ல பண்றோம். அவங்க லாங்குவேஜுக்கு அவங்க என்ன பேசினாலும் அது அழகா இருக்கும். அது அந்த லாங்குவேஜ்ல இருந்து நம்ம லாங்குவேஜுக்கு மாற்றும் போது அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நம்ம கரெக்டாக தான் பேசியிருக்கோமா, அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால தான் அவங்க மிக்சிங் வரைக்கும் போகிறாங்க. யார் மதன் கார்கி சார், இவங்க ரைட்டர்ஸ், அவங்க கூட இருக்கிறவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு நமக்கு ஒரு தைரியம் கொடுத்துருவாங்கன்னா, ஆடியன்ஸோட பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அல்லு அர்ஜுன் சாருக்கு அந்த அவருக்கு ஏற்ற ஒரு குரல் தான் போகுது அப்படின்னு ஆடியன்ஸ் மைண்டில் ஏறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சார். அது ஏறி அவங்க தன்னை மறந்து ஒரு இடத்த ஒரு டயலாக கிளாப் தட்டுறாங்கல்ல, அப்போதான் அந்த படப்படப்பு இறங்கும். உண்மையை சொல்லணும்னா, ஏன்னா இது பெரிய ஹியூஜ் மூவிஸ், பெரிய பட்ஜெட், பெரிய ரீச் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தப்பானா கூட மீன் மெட்டீரியல் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்னா பயமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கைத்தல் கொடுக்கறதா நம்ம பயத்தை அழிக்கிறதுக்கான பவரே. ஓகே ஓகே, வெரி வெல் சார். சரி, இப்போ ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சார். இப்போ புஷ்பா ரிலீஸ் ஆயிடுச்சு, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. நீங்க நாட் ஓன்லி புஷ்பா, இருக்கிறதுல பெரிய பிராண்டான யஷ் பாய்க்கும் சரி, புஷ்பா பாய் 2 பேரும் உங்க கையில வச்சிருக்கீங்க. ஹவு டு யூ, நீங்க எப்படி அதை பிரிச்சுப்பீங்க? ஒவ்வொரு டானுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு குரல் நீங்க தான் கொடுக்குறீங்க, அது எப்படி பிரிப்பீங்க சார்? சின்ன ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் அவங்களோட நேச்சுரல் டெக்ஸ்சர் இருக்குல்ல, வாய்ஸ் டெக்ஸ்சர் இருக்குல்ல, அது என்னன்னு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரி, இப்போ பிரபாஸ் சார் ஆகட்டும், அவரோட டெப்த்து, என்ன நடந்தது தேவசேனா அப்படின்னா நம்ம பிரபாஸ் சார் மாதிரி இருக்கணும். அப்படின்னா ராக்கி பாய்க்கு வந்து மே கம் இன் அப்படின்னா யஷோரோட ஞாபகம் வந்துடணும். இப்போது ஷாருக் சாருக்கு பேசுகிறாருன்னு மீனம்மா அப்படின்னும் போது ஷாருக் சார் வாய்ஸ், அவங்களோட டெக்ஸ்சர் ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி அல்லு அர்ஜுன் சாருக்கு வரும்போது சிவல்யா அப்படின்னும் போது ஒரு டோனு, அவங்களோட டெக்ஸ்சரை நம்ம கெடுக்காம மேக்ஸிமம் எவ்வளோ அவங்க க்ளோஸராக போக முடியுமோ நான் ட்ரை பண்ணுவேன் சார். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான், எனக்கு நானே வச்சுக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அதுக்கு ரைட்டர்ஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க சார். இப்போ கார்கி சார் மாதிரியோ, இப்போ லக்கி பாஸ்கர் எழுதுனாங்க இல்லையா, விஜயகுமார் சார், அவங்கெல்லாம் வந்து 777 சார்லி அவர் தான் டைலாக் எழுதுனாரு. ஸோ நான் 777 சார்லியில் ரக்ஷித் சாருக்கு பேசும்போது அவங்க நிறைய டைம் கொடுப்பாங்க சார். நம்ம அந்த கேரக்டராக மாறுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு மூடில் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம் ஸ்டுடியோவுக்கு, அப்போது அந்த கேரக்டரை நம்ம மாறுறதுக்கான டைம் நம்ம கொடுக்கலன்னா இது இன்னொரு டப்பிங் ஆகிடும். ஒரு 777 சார்லியில் இருக்க ஒரு தர்மாவா நம்ம சவுண்ட் பண்ண மாட்டோம், புஷ்பராஜா நம்ம சவுண்ட் பண்ண மாட்டோம், பாகுபலியாக சவுண்ட் பண்ண மாட்டோம், ராக்கி பாயா சவுண்ட் பண்ண மாட்டோம், MS டோனியா சவுண்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி அதுக்கான டைம் அவங்க கொடுக்குறாங்கல்ல சார். இந்த மாதிரி இப்போ எனக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைக்கிற ஒரு டைமும் மற்ற வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைத்தால் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் இப்போ புஷ்பா 3க்கான ஒரு விஷயம், ஒரு பெரிய லீட் கிடைக்குது. KGF 3 எப்பன்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா ஓரளவுக்காச்சும் ஏதாவது சொல்லுவாங்களா சார்? ஆக்சுவலி புஷ்பா 2லேயே எனக்கு தெரியாது 3யோட லீடு இருக்குன்னு. ஓகே, அந்த நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், கிளைமேக்ஸ்ல அந்த மேரேஜ் சீனோட தான் எங்களுக்கு டப்பிங் முடிஞ்சிடுச்சு சார். அந்த சீன் எங்களுக்கு டப்பிங்க்கு வரவே இல்லை. நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி KGF-க்கும் அப்படிதான் இருந்துச்சு. KGF-க்கு தெரியும் சார், KGF-க்கு தெரியும், என்ன சொல்லிட்டாங்க முன்னாடி. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய முகங்களுக்கு வந்து குரலா இருக்கீங்க. பயங்கர கொண்டாட்டமா தியேட்டர் மாறுதுன்னா அதுக்கு உங்களுடைய குரலும் ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டி வந்து மேஜிக் வந்து அல்லு அர்ஜுன் சாரும் சுகுமார் சாரும், நம்ம தமிழா பார்க்கும்போது கார்கி சாரும் அவரோட